Praise the Lord. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் கூட நாம் இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்காக நாம் ஆயத்தமாக இருக்கின்றோம். கர்த்தர் சில பேர்லாம் வார்த்தைக்காக ஆயத்தத்தோடு காத்திருக்கிறீங்க. அதை நான் பார்க்கின்றேன், அதை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறதை நம் யாவரும் அதை உற்சாகத்தோடு நாம் ஏற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இன்று நாம் ஜேம்ஸ் புஸ்தகத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அதை தொடர்ச்சியாக இந்த வேலையிலும் கூட நம்மோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அதுவே நம்மளுடைய வாரமாக இந்த காரியத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் போகிறதுக்கு முன்பதாக சற்று நேரம் கண்களை மூடி ஒரு விஷய தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? Come, let us pray together and seek God and say, God, speak to me. என் இருதயத்தை நாம் அப்படியாக திறந்து, ஆண்டவரே என்னோடு பேசும், வார்த்தைகள் எனக்குள்ளே நாட்டப்படட்டும் என்று சொல்லி அதுக்காக ஜெபிப்போமா? Come, let us pray. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அது மெய்யான வார்த்தை. இந்த வார்த்தை ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானம் செய்யும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் அது கனி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை ஆட்கொள்ளும், வழி நடத்தும், கிரியை செய்யும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மறுபடியும் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தை வரவேற்கின்றேன். அன்பானவர்களே, இன்று நாம் யாக்கோபு புஸ்தகத்தை தியானம் செய்ய போகின்றோம். Are you ready? நீங்கள் எல்லாரும் தயாராக இருக்கிறீர்களா? நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஸோ இப்பொழுது நாம் போன வாரம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 2, 3, 4 நாம் அதை பார்த்து முடித்து விட்டோம். 3 பகுதியாக நாம் பார்த்து முடித்து விட்டோம். அதை நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நியூவாக பார்க்கிறவர்கள், இன்னும் புதிதாக இந்த காணொலியை பார்க்கிறவர்கள், அந்த முந்தின செய்தியை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் இருக்கிறது டிஎம்சி ஈப்போ என்ற அந்த அந்த சேனலுக்கு நீங்கள் போங்க யூடியூப்பில். ஸோ நீங்கள் தட்டுங்க, அங்கே வந்து அந்த ஃப்ரைடே ப்ரேயரோட காரியங்கள் இருக்கும். ஸோ தயவு செய்து நீங்கள் அதை கேட்டு பயன்பெறுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஸோ இன்று நாம் 4வது வசனத்தை முடித்து விட்டோம். இப்பொழுது 5வது வசனம், 6வது வசனம், 7, 8 இந்த வசனத்துக்குள்ளே நாம் போக போகிறோம். இது ஒரு முழு என்னவாக இருக்கிறது, ஒரு முழு அதிகாரமாக இருக்கிறது, அது வசனமாக இருக்கிறது. இதை வைத்து தான் நாம் சில காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். சரிங்களா? இன்றைக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்னா, த வே டு கெட் விஸ்டம். ஞானத்தை பெறுவதற்கான வழி என்ன, ஞானத்தை பெறுவதற்காக வழி என்ன என்று நாம் இந்த வசனத்திலிருந்து பார்க்க போகின்றோம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஜேம்ஸ் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 5-8 தான் நம்மளுடைய மிகப்பெரிய பாகம். ஆனால் இன்று நாம் ஜேம்ஸ் 1ஆம் அதிகாரம் வசனம் 5 நாம் தியானிக்க போகின்றோம். அதிலிருந்து சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ டுடே what we're going to do is we're going to only concentrate on verse 5. Okay, verse 5. Then from the verse 5 we're going to draw some truth what God has for us today. இன்னைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சத்தியத்தை இந்த 5வது வசனத்திலிருந்து நாம் கொஞ்சம் அப்படியாக ஒன்றாக பங்காக நாம் அதை நாம் தியானிக்க போகின்றோம். I believe this word will refresh you. I believe this word will enlighten you. I believe this word will empower you. உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய ஆத்மாவை அது உயிர்ப்பிக்கும். அது ஒரு உற்சாகத்துள்ளே கொண்டு வரும். அது அந்த சத்தியம் அப்படியாக இருதயத்துக்குள்ளே அப்படியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக இந்த வேதம் சொல்லுது பார்த்தீங்களா, நல்ல விதையில் விதைங்கிற விதையை காக்கா தூக்கிட்டு போகாதபடிக்கு, குருவி தூக்கிட்டு போகாதபடிக்கு. அப்போ குருவி யார்? சேட்டன். சில வேளைகளில் வார்த்தை வருது, அது அப்படியாக போயிடுது. அந்த நல்ல நிலத்தில் விழணும்னு சொல்லி அதற்காக ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக அதை நம் மத்தியிலே வழி நடத்துவார். அல்லேலூயா. ஸோ உங்களுக்காக நான் இந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 5-8 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். தமிழில் இருக்கிறவர்கள் நீங்கள் தமிழிலே வாசிக்கலாம். சரிங்களா? வேறு மொழி இருக்குமானால் அதை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 5-8 வரை. ஜேம்ஸ் chapter 1 verse 5 to 8. I will read it to you. If anyone of you lacks wisdom, he should ask God, who gives generously to all without finding fault, and it will be given to him. But when he asks, he must believe and not doubt, because
he who doubts like a wave of the sea blown and tossed by the wind. That man should not think he will receive anything from the Lord. He is a double-minded man, unstable in all he does. Hallelujah. So today we're going to meditate on the verse 5. If any one of you lacks wisdom, he should ask God, who gives generously to all without finding fault, and it will be given to him. Hallelujah. 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 God is good all the time. சரிங்களா? இந்த வேளையிலும் கூட நீங்கள் சில கமெண்ட்ஸை முன்வைக்க நான் ஆசைப்படுகின்றேன். ஓகே, ஞானம். சார் நான் என்ன பார்க்க போகிறோம் என்றால் இதோட கனெக்ஷன் ஒரு சில கமெண்ட் நான் உங்களுக்கு கொடுக்க ஒரே ஒரு 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 சத்தியத்தை உங்கள் மத்தியில் நான் காண்பித்து விட்டு அதை விளக்கி விட்டு அதுக்கப்புறம் ஞானம் என்றால் என்ன, அதோடைய வித்தியாசங்களை, ஞானம் என்றால் என்னவென்ற அந்த வித்தியாசங்களை நான் காண்பித்து விட்டு அதுக்கப்புறம் நாம் இதிலிருந்து 3 காரியங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு காரியம், அதுக்கப்புறம் ஏன் செய்ய வேண்டும், அதை என்ன வழி, அது ஒரு வழி இருக்கிறது. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஒரு வழியை பற்றி தான் பேசுகிறோம். த வே டு கெட் விஸ்டம், ஞானத்தை பெறுவதின் வழி என்ன, அது ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை நாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த வழியில் ஏன் அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும், ஏன் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 2 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இட் வில் பி as a lesson. அந்த why it can be a lesson, அது ஏன் என்ற கேட்ட கேள்வி, ஏன் அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொன்னேன் பார்த்தீங்களா, அது நமக்கு ஒரு பாடமாக it will become a lesson for us. அதுதான் நாம் டேக் பேக் லெசன், அதுதான் நம்ம எடுத்துக்கொண்டு அதற்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். சரிங்களா? தயாராக இருக்கிறீர்களா? கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட இடைபெறுவார். ஸோ வாட் இஸ் த கமெண்ட்? ஸோ நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா போன வாரம் நான் சொல்லும் பொழுது இந்த 4வது வசனத்துக்கும் 5வது வசனத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லாதது போல இருக்கும். when you read carefully verse 4 and verse 5 பார்த்தீங்கன்னா verse 4, I just want to read to you verse 4. Verse 4 என்னன்னா, perseverance must finish its work so that you may be mature and complete, not lacking in anything. But இது opening காரியம் என்னன்னா, if you lack wisdom, is like it's not connecting. எங்கேயுமே ஒரு connected word இல்லை, அது உடனே பூந்ததாக இருக்கிறத பார்க்கின்றீங்களா? ஆனால் இதில் டிரான்ஸ்லேஷனில் தான் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷனில் சில காரியங்களை விட்டு விட்டார்கள் என்று தான் உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதில் என்ன வார்த்தைகள் நடுவில் விட்டு விட்டார்கள் சில டிரான்ஸ்லேஷனில் இருக்கிறது, பட் ஐ கான்ட் ரிமெம்பர் வாட் இஸ் டிரான்ஸ்லேஷன். இட்ஸ் த ஐ திங்க் த ஒரிஜினல் வேர்ஷனில் ஒரிஜினலாக இருக்கின்ற வேர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டிரான்ஸ்லேஷனில் ஒரு வேர்டை அதை மிஸ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க டிரான்ஸ்லேஷனில். ஐம் நாட் சேயிங் இல்லை இப்போ உள்ள டிரான்ஸ்லேஷனில் அது மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரிஜினலில் அது இருக்குது. த வேர்ட் டே அப்படின்னா டே அப்படின்னு நீங்கள் கூகுளில் போயிட்டு க்ரீக் இன்டர்லைன்னு தட்டுட்டிங்கன்னா அது ஒரு பாகம் வரும். அதுக்கப்புறம் அந்த ஜேம்ஸ் புத்தகம் தோஸ் ஹூ வாண்டட் டு நோ மோர் அபவுட் திஸ் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்கன்னா டே என்ற ஒரு வார்த்தை இருக்கும். யூ கோ டு ப்ளூ லெட்டர் பைபிள் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கிறது. அதில் நீங்கள் போய் தட்டி பார்த்தீங்கன்னா மேலே அது கொஞ்சங்ஷன் ஒன்று இருக்கும், டி. இந்த 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் ஒட்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் இது ரொம்ப முக்கியம், ஏன் பாஸ்டர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக, திஸ் காமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா யூ ஆர் லேக் எனிதிங், அதுதான் ஆண்டவர் உங்களை மெச்சூர் படுத்துறாரு. ஆனால் ஒரு லேக் இல்லாதபடிக்கு அந்த நடுவில் இருக்கிற டேக்கு அர்த்தம் என்னன்னா பட் இஃப் யூ லேக், அப்போனா நீங்கள் எதுவுமே லேக் பண்ண மாட்டீங்க, ஆனால் நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற ஒரு காரியம் என்னென்னா இன்கம்ப்ளீட்டடாக ஆக்கும். அந்த மெச்சூரிட்டிக்குள்ளே வருவதற்கு மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்கிறது. அந்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்றால் எதில் நம்ம குறைவே இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா விஸ்டமில் குறைவு இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே ஜேம்ஸ் வலியுறுத்துகிறார். பட் இஃப் யூ லேக் இன் விஸ்டம் அப்படின்னு போட்டிருப்பாருங்க. அப்போ இந்த 4வதுக்கும்
அஞ்சாவதுக்கும் கனெக்ஷன் என்னன்னா அந்த பட் என்ற ஒரு வார்த்தை. பட் யூ லேக் நத்திங். ஓ பிரைஸ் காட், நம்ம எதுலேயும் குறைப்பட மாட்டோம். ஆனால் ஒன்று காரியம் இல்லைன்னா அந்த ஒரு முழு இதம் கம்ப்ளீட் ஆகாது. அது என்னவென்றால் ஞானம். Can you understand now? ஞானம். God want you to, நான் போன வாரம் சொன்ன, God want you to be complete. அவர் உங்களை முழுமையான ஒரு பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். He wants to make you, mold you into a without any lacking. எந்த ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு குறைவே இல்லாதபடிக்கு, லேக் இல்லாதபடிக்கு உங்களை நடத்த, அதுதான் அவருடைய சித்தம். ஆனால் இதை அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமானா, இதை லேக்காக இருக்கும். அதில் ஒரு குறை என்னன்னா, என்ன குறைவாக இருக்கும், அது லெக்க அடைவதற்கு என்றால் ஞானம். ஞானம் இல்லை என்றால் we cannot be completely understand what is trial and temptation. Hallelujah. Hallelujah. If you don't have wisdom, ஞானம் இல்லை என்றால் நான் கடந்து போகிற சூழ்நிலைகள் என்னவாக இருக்கும் என்றால் அது முழுமை அடையாது அப்படின்னு அர்த்தமாக இருக்கின்றது. அதை தான் நான் உங்களுக்கு கொமெனாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஸோ நவ் we're going to see what is the word wisdom. wisdom நிறைய பேர்த்துக்கு இந்த வார்த்தை தெரியும். ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் இந்த காரியங்களை தெரியும். அது நம்ம கொஞ்சம் ஆழமாக நம்ம கொஞ்சம் பார்க்க போகின்றோம். The real understanding, we need to understand this. In order to become mature, in order to become complete, we need this wisdom. இந்த ஞானம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் இதில் என்ன சொல்கிறது, இதில் ஆச்சரியப்படுகிற காரியம் என்னவென்றால், பிரச்சனை சோதனை வரும் பொழுது இதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் எதை கேட்க சொல்லுகிறார் அப்படின்னா, ஜேம்ஸு என்ன சொல்லுகிறார் என்றால் ஞானம் கேட்கணுமா. இப்போ நம்ம நிறைய சிந்திப்போமே, நிறைய கஷ்டமான சூழ்நிலை கடந்து போகும் பொழுது நம்மளுக்கு தேவை என்னங்க, பலன், கிருபை, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இங்கே ஜேம்ஸு ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எல்லாம் சோதனையும் மேற்கொள்வதற்கு நமக்கு ஞானம் அவசியமாக இருக்கிறது. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, இஃப் யூ வாண்ட் டு பி கம்ப்ளீட், யூ நீட் விஸ்டம். சச் அ வண்டர்ஃபுல் விஸ்டம். ஸோ வாட் இஸ் திஸ் விஸ்டம்? இந்த விஸ்டம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, கிரேக்கில் இதுக்கு அர்த்தம் சோஃபியா. ஓகே, யாராச்சும் உங்கள் பேர் சோஃபியான்னு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பேரோட அர்த்தம் என்னென்னா ஞானம். இது ஞானம். யூ ஆர் விஸ்டம், வாய்ஸ், விஸ்டம், வாய்ஸ் மேன், விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேருடைய அர்த்தமே அதுதான், ஞானம் என்று. ஓகே, ஞானம் என்றால் என்ன? ஞானம் இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஞானம் என்றால் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், நாலேஜ், wisdom means is more than a knowledge. ஓகே, அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அறிவு, knowledge and wisdom, there is always a difference. ஓகே, அது ரெண்டையும் ஒன்றா போட்டு நம்ம குழப்பிட்டு இருக்க முடியாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அதை தான் நான் வித்தியாசப்படுத்த விரும்புகிறேன், for you to understand. இந்த நாலேஜ் வருவோமே, இந்த அறிவு எப்படின்னா, இந்த அறிவு ஃபேக்ட்ஸ், 8 are full of facts. அப்படின்னா இந்த அறிவு எப்படின்னா, நம்ம அந்த அறிவை வளர்த்துக்கொள்ளலாம், அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். we can read so much of books, நிறைய புஸ்தகத்தை வாசித்து அறிவை நாம் மேன்மைப்படுத்தி கொள்ளலாம். அப்படின்னா அறிவாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவாளிகள், இவர்கள்லாம் அறிவாளிகள், நிறைய காரியங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, knowledgeable person. ஓகே, millions of us are knowledgeable. ஓகே, இந்த காலகட்டத்தில், இந்த 20வது நூற்றாண்டில், நீ 21வது நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா, people are getting more knowledgeable. எந்த name it, any field, there will be a knowledgeable person. knowledge, நிறைய knowledge, people are educated, நிறைய படித்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, படிச்சிருப்பாங்க. அப்போ இதை நான் கொஞ்சம் நிறைய படிச்சிருப்பாங்க. they are well versed, they are intelligent, they are genius, they are intelligent. அந்த மாதிரி knowledgeable person, they are very knowledgeable. ஆனால்
இந்த knowledgeable person when trials and temptation வரும் பொழுது the full of knowledge ஹெல்ப் பண்ணாதுங்க. சில வேலைகளில், முழு வேலைகளில் they will நான் உங்களுக்கு அதை பிரித்து காண்பிக்கின்றேன். நாலேஜ் என்றால் என்ன சுருக்கமாக சொல்லணும்னா, I don't want to complicate this, I just want to சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, knowledge will tell you what is life. knowledge I know what is life, எல்லாம் ஃபேக்ட்ஸும் இருக்குது. லைஃப் இஸ் இந்த மாதிரி இருக்கும், இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஞானம் அதை சொல்லும், அறிவு அதை சொல்லும், இதுதான் என்னது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. ஆனால் விஸ்டம் எப்படின்னா, விஸ்டம் எனக்கு இது தெரியும், விஸ்டம் இதை எப்படி செய்யணும், அதுதான் ஞானம். அப்போ அறிவாளிக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா, அறிவாளிகள் ஹேட்ஃபுல்லாக ஃபேக்ட்ஸ் தான், எல்லா அறிவுகள் இருக்கிறது. ஆனால் ரியல் சிச்சுவேஷன் கடந்து போகும்பொழுது என்ன செய்யணும்னு தெரியாது. அதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தமிழில், தப்பாக நினச்சிக்காதீங்க. படித்த ஃபூல்ஸ், இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க தோஸ் ஹூ ஆர் எடிக்கேட்டட் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. படித்த முட்டாள்கள், படித்த பேதைகள், படித்த என்ன சொல்லுவாங்க ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் சூழ்நிலை கடந்து போகும்பொழுது என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு தெரியாது. அவங்க படித்ததுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஞானமாகவே பேச மாட்டாங்க. வாட் டு டூ சென்சபிளாகவே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ விஸ்டம் இஸ் நோ வாட் டு டூ, என்ன செய்யணும். அதான் ஞானத்துக்கும் அறிவுக்கும் உள்ள சம்மந்தம். ஸோ அதனால தான் ஜேம்ஸ் இங்கே சொல்கிறார், இந்த ட்ரையல் அண்ட் டெம்ப்டேஷன் வரும்பொழுது ஃபேக்ட்ஸ் முக்கியம்தான், எப்படி சொல்லலை, இது என்னன்னு நம்மளுக்கு முக்கியம். ஆனால் இதை விட மிகப்பெரிய காரியம் நமக்கு ரொம்ப தேவை. இந்த சூழ்நிலை கடந்து போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தேவைன்னா, நமக்கு ஞானம் தேவை. இந்த ஞானம் தான் எப்படி இதை கையாளுவது, எப்படி இதை செய்வது, இதை எப்படியாக செய்வது என்று சொல்லிக் கொடுக்குது பாருங்க, அதுதான் ஞானம். இதை தான் ஜேம்ஸ் சொல்லுகிறார், இதை கேளுங்க. இதை தான் நீங்கள் கேட்க வேண்டும், இதை தான் நீங்கள் நாட வேண்டும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஓவர்கம் ட்ரையல்ஸ் அண்ட் டெம்ப்டேஷன், the first way is verse 5, he should ask God. முதல் வழி, நான் இந்த சோதனைகளிலிருந்து நான் விடுபடுவதற்கு முதல் வழி என்னவென்றால், நான் கர்த்தரிடத்திலே ஞானத்தை கேட்க வேண்டும். I have to ask. மீனிங் இங்கே என்ன சொல்ல வரான்னா, when you ask then only you will receive. உடனே சைன்னு போட மாட்டாங்க. You gonna ask, you have to ask. அப்போ ட்ரையல் டெம்ப்டேஷன் நம்ம போகும்பொழுது we need to ask for what? We need to ask for wisdom. நான் நிறைய காரியம் நம்ம கேட்குறோம்ல, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, ஏன் நடக்குது ஆண்டவரே, எதனால் நடக்குது ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, எதனால் நடக்குது ஆண்டவரே. இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் நடந்திருக்கு. ஆனால் இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட என்ன கேட்க சொல்கிறாருன்னா, ஞானம் கேளு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஜேம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீ என்ன கேட்க வேண்டும் என்றால் ஞானம் கேட்க வேண்டும். You have to pray for wisdom. You have to have the wisdom. You have to have the wisdom of what to do in this situation. Hallelujah. Because wisdom comes from the Lord. ஞானம் கர்த்தரிடத்துல மட்டும்தான் வருங்க. நான் அப்புறம் விளக்கப்படுத்துறேன் ஏன் ஞானம் கர்த்தரிடத்துல இருந்தா வரும் அப்படின்னு சொல்லி நான் விளக்கப்படுறேன். So the first way is to ask for wisdom. Hallelujah. The way to get wisdom is to ask. Ask who? யாரை கேட்க வேண்டும்? நான் தேவனை கேட்க வேண்டும். ஏன் நான் தேவனிடத்தில் கேட்க வேண்டும்? இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் லெசனா. 2 காரியங்கள். Why I need to ask God? ஏன் நான் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும்? ஒன்று,
ஏனென்றால் ஞானம் கர்த்தரிடத்துல தான் இருக்கு. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா கர்த்தர் தான் ஞானமே. அல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வித்தியாசம் உண்டு. கர்த்தரிடத்துல ஞானம் உண்டு, கர்த்தரே ஞானமாக இருக்கிறார். வேதத்தில் அநேக இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா God is wisdom, He is wisdom. அவரே ஞானமாக இருக்கிறார், அவரே ஞானத்தின் சொரூபமாக இருக்கின்றார். தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 20 நீ போய் வாசிச்சீங்கன்னா எல்லா ஞானமும் அவருக்குரியது, அவருடையது அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்ப wisdom only can comes from the Lord. We only receive that from the Lord. ஏன் நான் கேட்க வேண்டும்? ஏன்னா அது கடவுளிடத்துல மட்டும்தான் இருக்கு. அவர் தான் ஞானமாக இருக்கின்றார். Wisdom is one of the attributes of God. ஆண்டவருடைய தன்மைகளை ஒரு தன்மை, அவர் ஞானி, அவர் ஞானம் உள்ளவர். அவர் சூழ்நிலைகளை எப்படியாக நடத்தி செல்ல வேண்டும், இந்த சூழ்நிலை எப்படியாக பார்க்க வேண்டும், இந்த சூழ்நிலை எப்படியாக யூகிக்க வேண்டும், இந்த சூழ்நிலை எப்படியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தவர், அதை செயல்படுத்தினவர். அதுதான் கேட்குறாரு அவரோட பிள்ளைங்கிட்ட, நம்மகிட்ட சொல்றாரு, அதை கேளுப்பா. ஸோ இதை தாண்டி வருவதற்கு நம்மளுக்கு தேவை என்னன்னா ஞானம். Hallelujah. Why we need to ask? Because God is wisdom. இன்னொரு வேர்ட்ல சொல்லணும்னா, if you want to run your life, we cannot run without God. So if you want to run your life, this trials and temptation, you need wisdom, meaning you need God. Without God, you have no answers for your problems. தேவனுடைய ஞானம் இல்லாத பட்சத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு ஏன் நடக்குது, எதனால நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, அதை எப்படி மேற்கொள்வது என்று எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஞானம் இருந்தாதான் அதை எப்படி செய்வது, அதை எப்படி கையாளுவது என்று எனக்கு தெரியும். அதனால தான் ஜேம்ஸ் சொல்லுகிறார், நான் ஞானத்தை கேட்க வேண்டும். கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்க, அதை ஆசீர்வதிங்கன்னு கேட்கறது நன்மைதான். ஆனால் முக்கியமான வாழ்க்கையில் தேவைப்படுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், பிளெஸிங் என்னவென்றால், we need to ask wisdom. இதை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலமன் இஸ் வெரி குட். அவர் பர்த்டே வரும்போது ஒரு கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, உனக்கு என்ன வேணுப்பான்னு ஆண்டவரே கேட்குறாரு. ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஹி இஸ் வெரி வைஸ். இதே தான் இங்கேயும் மறுபடியும் நம்ம கிட்ட சொல்லுகிறார். அவர் அங்கே கேட்டார், இப்போ நம்ம கிட்ட இங்கே உணர்த்திட்டு இருக்காரு என்னன்னா ஞானம் கேளு. அல்லேலூயா. ஜேம்ஸ் சொல்கிறாரு, ஞானம் கேளுங்க. சாலமனுக்கு கொடுத்த ஞானம் ஆண்டவர் கொடுத்தாரு, உனக்கும் கொடுப்பாரு, உனக்கும் ஞானம் கொடுப்பாரு, இந்த சூழ்நிலை தாண்டி வர்றதுக்கு ஞானம் கொடுப்பாரு. ஸோ எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, we need wisdom. I'm telling you, to overcome problems we need wisdom. நமக்கு ஞானம் தேவை. ஏன்னா ஞானம் தான் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலை. லிசன் கேர்ஃபுல்லி. நம்ம நடத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் we will not waste anything. ஞானம் உள்ளவர்கள் ஆண்டவர் நடத்தி சென்ற காரியத்தை ஞானமாக அறிந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு லேக்காக இருக்க மாட்டாங்க, இக்னரண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் என்ன நடத்தி கொண்டு இருக்கிறாங்களோ ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா அதை அப்படியாக கிராப் பண்ணிக்குவாங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. எங்கெல்லாம் நான் கரெக்ட் பண்ணுமோ கரெக்ட் பண்ணிக்குவாங்க, எங்கெல்லாம் நான் வெளியே வரணுமோ வெளியே வந்துடுவாங்க, எங்கெல்லாம் நான் வந்து சரிப்படுத்திக்கணுமோ சரிப்படுத்திக்குவாங்க. அதுக்கு ஞானம் தேவை. நிறைய பிரச்சனைகள் நமக்கு சால்வே இல்லாத ஒரே பிரச்சனை என்னென்னா, பிகாஸ் we are shooting arrows in a wrong place. One more thing, we are not asking wisdom. ஸோ எனக்கு சகோதரர்களே, எதுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னு தெரியாது, ஆனால் முதல் ஜெபம் எதுவாக இருக்கட்டும், ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளை நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு ஞானம் தாரும், இதை எப்படி நிதானிக்கிறது என்று எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி அவரிடத்துல நாம் கேட்போம். அல்லேலூயா. அதான் ஒன்று. ஏன் நான் கேட்கணும்? ஏன்னா கடவுள் ஞானமாக இருக்கிறாரு. அவர் இல்லாத அவர்கிட்டருந்து தான் ஞானம் வரும். அவர்கிட்ட கேட்காம வேறு இடத்துலேருந்து ஞானம் வராது. மித்தாள் கொடுக்க மாட்டாங்க, புக்கில் கிடைக்காது, நான் வாசிக்கிற புக்கில் கிடைக்காது. வாழ்க்கையை குறித்து நான் எப்படியாக 30 நாளிலே சொல்கிறேன்ல, 30 நாளில் எப்படி தமிழை கற்றுக்கொள்வது அப்படிலாம் பேர் புக்கு இருக்குது. அதெல்லாம் அறிவுங்க. ஆனால் ஞானம் கத்துற இடத்துல தான் வரும்.
அது வரணும்னா கத்துற இடத்துல கேட்கணும். கேட்டால் தான் வரும், கேட்காம வராது. அதான் ஜேம்ஸ் சொல்லுகிறார், யூ நீட் டு ஆஸ்க். இன் திஸ் ப்ராப்ளம் டைம்ஸ் வி நீட் விஸ்டம். I don't want to miss any opportunity that God is molding me. நான் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த ஒரு வாய்ப்பையும் நான் வந்து தவற விட மாட்டேன். இது எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே, என்னை சரியாக என்ன செய்யணும்னு எனக்கு காண்பிங்க ஆண்டவரே சொல்வதற்கு எனக்கு ஞானம் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, ஏன் நான் கேட்க வேண்டும்? கடைசியாக என்ன ஏன் கேட்க வேண்டும் என்றால், ஏன்னா அவர் கொடுப்பாரு. இன்னொன்று, அவர் ஞானமாக இருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து தான் ஞானம் வரும். இன்னொன்று ஏன் கொடுக்கணும்னா, அவர்கிட்ட நிறையா இருக்குது, அவர் கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறாரு. Because God is willing to give. Why you need to ask? Because the resources, the wisdom is full with him. அவர் கையில் நிறைய ஞானம், அப்படின்னா அவர் ஞானத்தை ஊற்றுவதற்கு தயாராக இருக்கின்றார். அது எப்போ கிடைக்கும்னா, நான் கர்த்தரிடத்தில் கேட்கும் போது தான் கிடைக்கும். ஸோ அப்படியே வந்து ஊற்ற மாட்டாருங்க. நான் கேட்கணும், நான் ரெடியாக இருக்கணும், நான் ஆயத்தமாக இருக்கணும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வது நான் ஆயத்தமாக இருக்கணும், அவர்கிட்ட கேட்கணும். நான் கேட்டால் தான் கிடைக்கும். நிறைய வேலைகள் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவர் புரிஞ்சுக்குவாருங்க, நான் எதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டேன், ஆண்டவருக்கு தெரியுங்க, அவர் நான் நடத்தாமல் போவார். அது நம்ம பண்ணுற மிகப்பெரிய ராங் அசம்ஷன், அது தப்பான ஒரு கண்ணோட்டம். நிறைய பேர் தான் நினைக்கிறேன், பரவாயில்லைங்க நம்ம எதுக்கு ஜெபிச்சு ஆண்டவருக்கு தான் தெரியாதா? நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணும்னு வாய் திறந்து கேட்டால் தான் அவர் கொடுப்பாரு. கேளுங்கள் தரப்படும், தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். எப்போ? அது உங்களுடைய ஒரு எஃபர்ட்டும் இருக்குங்க, நம்மளுடைய ஒரு எஃபர்ட் இருக்குது. நம்ம கேட்கணும். அவர் நிறைய வச்சுருக்காருங்க ஊற்றப்படுவதற்கு, ஞானத்தை ஊற்றுவதற்கு. அவர்கிட்ட அவ்வளோ ஞானங்கள் உண்டு. His wisdom, he wants to give. அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார், அவர் அப்படியே ஊற்றுகிறவராக இருக்கிறார். ஸோ அதுக்கு நான் கேட்கணுங்க. ஒன்று, அவர்கிட்ட தான் ஞானம் இருக்குது, அவர்கிட்ட இருந்து தான் வரும். இன்னொன்று, அவர் கொடுக்க ஆசைப்படுகிறார். எப்படி கொடுக்குறான்னு பாருங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னென்னா, who give generously. அப்படின்னா அவர் வந்து அப்படியே ஃபுல்லாக கொடுக்குறாருங்க, அப்படியே ஊற்றுறாரு, ஃபுல்லாக ஊற்றுறாரு, ஜெனரஸ்னா, ஏப்பா நான் இங்கே இருக்கிறேன், என்ன கேளு, நான் என்ன இப்போ கேளு, நான் தரேன், அப்படியே ஊற்றுறேன். அது கண்டிஷன் என்னென்னா, நான் கேட்கணும். ஸோ ஞானத்தை பெற வேண்டியது நான் கேட்கணும். ஆண்டவர் ஊற்றுவதற்கு தயாராக இருக்கின்றார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நான் உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறேன் என்று விசுவாசிக்கின்றேன். உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்பது. ஏன்னா ஞானம் வந்தால் கர்த்தர் ஊற்ற தயாராக இருக்கின்றார். நம்ம இருதயத்தில் கர்த்தர் அந்த ஞானத்தை ஊற்றுவதற்கு தயாராக இருக்கின்றார். God is ready. He is waiting to pour His wisdom to you, to give wisdom to you. Hallelujah. இன்னொன்று கீழே விதவுட் ஃபைண்டிங் ஃபால்ட் அடுத்த வேர்ஷன் என்ன போட்டிருக்குன்னா, அவர் ஏச மாட்டாருங்க. நிறைய பேர் ஐயோ கேட்டால் கேட்கலாமா? இல்லைங்க, இந்த வசனம் அழகாக சொல்லுது. இதுக்கப்புறம் கேளுங்க. என்ன கேளுங்க? ஆண்டவரே ஞானம் தானுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பாரு. ஏன்னா அவர் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது, அவர் உங்களை கேட்டால் உங்களை அப்படியா உங்களை வந்து ஏச மாட்டார். He won't scold you. He won't find fault. அதோட கண்டிஷனு ஒன்றே ஒன்று தாங்க, கேளுங்க. நீங்கள் கேட்டால் கொடுப்பாரு. நிறைய வேலைகளை ஞானம் இல்லாத ஒரே கேள்வி என்னென்னா கேட்குறது இல்லை. வேறு எதோலாம் கேட்குறோம், நிறையா கேட்குறோம். இது கொடுங்க ஆண்டவரே, அது கொடுங்க ஆண்டவரே, இதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அதை ஆசீர்வாதி. நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் பிரதானதை கேளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கல. பிரதானது என்ன? ஞானம். இந்த சூழ்நிலைக்கு தேவை ஞானம். என் சூழ்நிலையை மாறுவதற்கு தேவை ஞானம். என் சூழ்நிலை எப்படி தக்க வைத்துக் கொள்வதற்கு ஞானம். என் சூழ்நிலை எப்படியாக மேற்கொள்வதற்கு ஞானம் தேவை. தேவை. கொடுக்க ஆசையாக இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஏச மாட்டாரு. கேட்டால் ஏன் ஏச போறாரு? ஏச மாட்டாரு. He won't scold you. Ask. From now you ask. It will be given to him. அப்படின்னா இஸ் அஷூரன். அது ஒரு நம்பிக்கையான வார்த்தை. கொடுப்பேன், நிச்சயமாக கொடுப்பேன் அப்படின்ட்டு கர்த்தர் சொல்லுகிறாருங்க. அல்லேலூயா. ஸோ ஞானம் ரொம்ப முக்கியம். ஞானம் ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டில் போயிட்டு இதை வசனத்தை வாசிங்க. வீட்டில் போயிட்டு ஏன் ஞானத்துக்கு இவ்வளோ ஒரு இதுனா, நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆசைப்படுகிறார். ஏன்னா we must understand this,
wisdom is better than strength. எங்கே போட்டிருக்குன்னா பிரசங்கி 9:16. நீங்கள் நேரம் இருக்கும்போது வாசிங்க. wisdom is better than strength. wisdom is better than weapons of war. ஒரு யுத்தத்தில் இருக்கின்ற ஆயுதத்தை விட ஞானம் ரொம்ப பெருசு, சிறந்தது. இன்னொன்று, தங்கத்தை விட ஞானம் ரொம்ப பிரசித்தப்பட்டது, ப்ரொஃபிட்டபிள். நம்மளுக்கு ப்ராஃபிட்னு சொல்லுவாங்களே, உந்தும். தங்கத்தை விட மிகப்பெரிய உந்தும் எது தெரியுங்களா? ஞானம். அது எங்கே திரும்ப போட்டிருக்கு? நீதிமொழிகள் 3:14. இன்னொன்று, வேற எந்த வாஞ்சையும் கம்பேர் பண்ண முடியாது. நத்திங் யூ டிசையர் கேன் கம்பேர் வித் விஸ்டம். எந்த ஆசையும் எல்லாத்தையும் தோக்கடிச்சிடும். பிரதான ஆசை என்ன தெரியுங்களா? ஞானம். இது எங்கன்னா நீதிமொழிகள் 3:15. சோலமன் சொல்லுவார், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், தங்கத்தை பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், ஆனால் இதை விட ரொம்ப வாஞ்சியாக இருக்கிற, இதெல்லாம் அடித்து போட்ட ஒரே காரியம் என்னென்னா ஞானம். ஸோ இன்று அந்த சீக்ரெட்டை ஆண்டவர் சொல்லுகிறாங்க. பிரச்சனையிலேருந்து தீர்வு ஆண்டவருடைய ஞானம். பிரச்சனையை பார்க்கின்ற கண்ணோட்டம் ஞானம். பிரச்சனையை நிதானிக்கிறதுக்கு ஞானம். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஸோ லெட் அஸ் ப்ரே ஃபார் விஸ்டம். லெட் அஸ் ஆஸ்க் விஸ்டம். அதான் போட்டிருக்க, ஆஸ்க் ஹிம் யூ ஷல் ரிசீவ். டுடே ஆஸ்க் ஹிம். அவருக்காக கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க அப்படின்னு நாம் கேட்போமா? கர்த்தர் நிச்சயமாய் ஞானத்தை ஊற்றுவார். இந்த sermon முடித்திட்ட பிறகு நாம் ஜெபத்தில் கூடுவோம். கூடும் பொழுது ஒரே ஒரு காரியத்துக்காக, ஆண்டவரே எனக்கு ஞானம் தார். Give me wisdom to understand situation, to know what to do when problem comes. ஞானம் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் செய்வோமா? Come, let us pray. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த அருமையான ஆண்டவரே காரியங்களுக்காக நன்றி, பேசின வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த கேட்கும் பொழுது தரப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் இப்பொழுது ஞானம் கேட்கின்றோம். ஆண்டவரே, ஞானம் எவ்வளவு முக்கியமானது என்று நாங்கள் இன்று அறிந்தோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே நீரே ஞானமாக இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் ஞானம் வேண்டுமென்றால் உம்மிடத்தில் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எங்கேயும் போய் நான் வாங்க முடியாது, எங்கேயும் போய் என்னால் கிடைக்காது. ஆண்டவரே, ஞானம் உம்மிடத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஆண்டவரே, அதே சமயம் ஆண்டவரே நீர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர். யூ ஆர் அ கிவர், யூ ஆர் அ ப்ரொவைடர். ஆண்டவரே, அதனால நான் உம்மிடத்தில் கேட்குறேன். ஆண்டவரே, இந்த ஞானத்தின் சுரங்கம் உம்மிடத்தில் தான் உண்டு. நீர் ஊற்றும் அப்பா, ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் ஊற்றும், ஞானம் தாரும், வழி நடத்தும். இந்த நேரத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி, ஆசீர்வாதத்துக்காக நன்றி. கர்த்தர் அப்படியாக ஆசீர்வாதத்தை வழி நடத்தி காத்துக்கொள்ளும்படியாக மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Jesus loves you. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.